எனக்கு ஒரு உண்மை தெரியும் சொன்னா என் மேல சண்டைக்கு வந்துருவான். என்ன உண்மை தெரியுமா? நான் பல்லனா இருக்கும் போது என்னை அடிச்சான். 11க்கு பதில் அடிச்சோம். 1னா 2, 2னா 3, 3னா 4. நான் தேவேந்திர குல வேளாளரே அடிக்க மாட்டேங்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பல்லனா இருக்கும் போது 1னா 2, 2னா 3, 3னா 4, 5னா 8. தேவேந்திர குல வேளாளராக நாங்கள் இப்பொழுது நாகரிகமாக பண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அருமை பெருமைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை போய் சீண்டலாமான்னு கேட்கிறியா? என்னடா எனக்கு ஒன்றும் புரியலடா. இதுக்காக தேவேந்திர குல வேளாளர் நான் கூட கொஞ்ச நாள் வேணாம்டா கெட்டு போகும்டா சொன்னேன். ஒரே என்கிட்ட மனு கட்டுறாங்க. நீதானப்பா கெடுக்கிற, ஏப்பா நீதான்ப்பா கேட்டு அடைக்கிற, நீ ஒரு நாள் விலகிட்டேன்னா வண்டி நேர டெல்லி போயிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் சரி டெல்லிக்கு போ. நீ என்ன நினைக்கிறாங்க? பாலாறு தேனாறு ஓடுது, அங்க போய் மொண்டு மொண்டு குடிக்கலான்னு போற. சரிடா போங்கடா, நீங்களாம் குடிச்சு பண்ணீங்கன்னா கடைசியா நாங்க வரோம்டா. மிச்சர் தான் எங்களுக்கு ஒரு கப்பு வைக்கிறா குடிச்சுக்கிறோம். நான் இப்ப பொண்ணு சொல்றதுல போ கழுத அப்படின்னு விட்டேன். பார்த்தா கழுத தெரிஞ்சு கட்டெருமாள தேவேந்திர குலம் அடிச்சா பேசாம இருக்கேன். பல்லரா இருக்கும்போது படப்படன்னு துடித்து தேவேந்திர குல வேளாளர் ஏன்டா வழங்குறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன். வாக்குனர் குழுன்னு ஒரு குழு இருந்துச்சு தெரியுமா? வாக்குனர் குழு அப்படின்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீ பேப்பர் படிக்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், அரசியல் பழக மாட்டேன், பேச மாட்டேன், படிக்க மாட்டேன், எதுவுமே. ரஷ்யாவில வாக்குனர் குழுன்னு ஒரு குழு இருந்தான். உக்ரைன் மேல சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, ரஷ்ய அதிபர் புதின் என்ன செய்யறாரு? வாக்குனர் கமிட்டி வாப்பா, ரஷ்ய ராணுவத்துக்கு பதிலாக நீ சண்டை போடு, காசு பணம் வாங்கிக்கிறான்னு பிரைவேட் சண்டைக்காரன். பிரைவேட் கடவீதியில கடற்கரைக்கு ஒரு திணிப்பால பிரைவேட் செக்யூரிட்டி மாதிரி பிரைவேட் ராணுவம். அந்த ராணுவத்தை அமர்த்திட்டாங்க. யாருக்கு? உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட போட்டா உக்ரைனை பாதியை தொலைச்சிட்டாங்க. வாக்குனர் குழுவினுடைய தலைவர் பிரிகசி. பிரிகசி யாருடா? என்ன அண்ணன் புதுசு புதுசா சொல்றாரு. பிரிகசி ரஷ்ய அதிபர் புதிய வீட்டுக்கு சமயக்காரன். நம்மள மாதிரி கீழே சமயக்காரன் என்ன கடக்கோடி மூலிய சமையல் வேலை பார்த்துக்கிட்டே துப்பாக்கி சூட கத்துக்கிட்டான். கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, தன்ன மாதிரி துப்பாக்கி சூடவனை கூட ஒண்ணு சேர்த்துக்கிட்டான். சேர்த்து ஒரு ராணுவத்தை கட்டிட்டான். ராணுவத்தை அண்ணன் பசுபதி பாண்டியன் கட்டின மாதிரி ஏன்னா ஒரு ராணுவத்தை கட்டிட்டான். கட்டி என்ன பண்ணிட்டான்? ரஷ்யாவுக்கே அவங்க ஓரளவுக்கு தகுதி வளர்த்துக்கிட்டான். போனா சண்டை போட்டா ஜெயிக்கிறான். பாக்குறான் புதின இவங்க கடைசியா வந்து திரும்பி வந்து நம்மளை வருத்திடுவாங்கடா, ஆட்சியை பிடிச்சிருவாங்கடா அப்படின்னு அவன் நெருக்கடி பண்ணான். கழுத்து நெருக்கிறான். உடனே என்ன பண்ணான்? எதிரியை நோக்கி ராணுவம் கொண்டு போயிட்டு இருந்த பிரிகசி அப்படியே துப்பாக்கி திருப்பி ரஷ்யாவுக்குள்ள வந்துட்டான். ரஷ்யாவே பதறுது. ஐயோ நாம வளர்த்து விட்டதே நமக்கு எதிராக வர்றான். பிரிகசியை போட்டாங்க. பிரிகசிய விமானத்துல போகும்போது விமான குப்பலுக்க வந்து உடஞ்சு போச்சு. பிரிகசி செத்து போயிட்டான். எப்பா தேவேந்திர குல வேளாளர்ல நிறைய வாக்குனர் குழு இருக்கு தெரியுமா? எங்கள்கிட்ட நிறைய பிரிகசி இருக்கான் தெரியுமா? திருப்பிடா துப்பாக்கி திருப்பிட்டா ஒரு பயணிக்க முடியாது. அப்படி சமுதாயம் தான் இது. எங்க போய் நீ அடிச்சுட்டு இருக்க? எங்களை நீ கொண்டுட்ட நினைக்கிறியோ? என்ன மாங்காய தேங்காய புடிங்கி போடுறதுக்கு மக்கா அதான் சொன்ன துவைச்சு போடலாம். பல்லப்ப ஜாக்கிரதை ஒழுங்காரு. அப்படிப்பட்ட சமூகம் இது. ஆனா நாங்க தேவேந்திர குல வேளாளர் விட்டுட்டோம். நாங்க தெரிஞ்சிட்டோம். நாங்க நல்ல சாரி. என்ன திருப்பி அடிச்சா நம்மளை எசியும் வாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லாதே. முருகராஜனை பேசாதே. வாய முன்னே அண்ணே எஸ்சி ஆக்ட பத்தி பேசாதே. இதெல்லாம் பேசாம இருந்துட்டா நம்ம மேல போயிடுவோங்கிறியா? இது என்னடா புது தத்துவமா இருக்கு? நானும் கேட்டு கேட்டு பார்க்கறேன், எனக்கு புரியல. இப்ப பாருங்க, இந்த எஃப்ஐஆர்ல கொஞ்சம் பின்னாடி பேசுற ஆளுகளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையோ? ஏன்னா உல்லாசமாக இருக்க வந்தீங்களா? பிக்னிக்கா வந்திருக்கீங்க? சொல்ல கேளுங்க. இந்த பாரு, இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 294 பி, இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 302, இந்தியன் பீனல் கோட் 1860 செக்ஷன் 506. இதெல்லாம் எல்லாருக்கும் பொது. நம்ம பட்டியலுக்கு போனாலும் இருக்கும், பட்டியல இருந்தாலும் இருக்கும். பொதுவான சட்டமாப்பா. இந்த கீழே போடுக்காம 4 அதுதான் நம்ம வேணாங்கிறோம். ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 31 கிளாஸ் ஆர், அதே செக்ஷன் 31 கிளாஸ் எஸ், அதே ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கிளாஸ் 3 கிளாஸ் 2, 4, 5 இந்த 3 சட்டம் போட்டதுனால 12 லட்சம் ரூபாய் பணம்
அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு பென்ஷன், அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு வீடு, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு பட்டா நிலம். ஏன்னா இந்த சட்டப்படி இவனை விசாரிச்சு தண்டிச்சா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனையே போடலாம் எதிரிக்கு. இங்க எவ்வளவு இருக்குப்பா. சரி, நம்ம தேவேந்திர குல வேளாண் இந்த சட்டம்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டோம். வேணாம்னு சொல்லிட்டா என்ன கிடைக்காது? இந்த பணம் கிடைக்காது, பணம் கிடைக்காது, இந்த வீடு கிடைக்காது, இந்த வேலை கிடைக்காது, இந்த பென்ஷன் கிடைக்காது, இந்த காடு கிடைக்காது, இந்த கரை கிடைக்காது, இந்த பாதுகாப்பு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அண்ணே போனா போயிட்டு போனவனே இது வேணும் வேணாமனே இதை வாங்குறதால நம்மளை கேவலமா பேசுற. ஏனே வேணாம்டா விட்டுருவோம்டா, நம்ம ஊர்ல பேசுற மாதிரி வேணாம்டா விட்டுருவோம்டா. ஆனா செத்து போன பாண்டீஸ்வரருக்கு எந்த பல்ல பயிரா வந்து இப்ப காசு கொடுத்தீங்க? அவன் குடும்பத்துக்கு எவன்டா கஞ்சி ஊத்த போறது? அவன் எந்த சட்டத்துல அவனுக்கு வீடு கட்டி தரப்போறீங்க? முதல்ல இதுக்கு வழி பண்ணிக்கிட்டு அப்புறம் பட்டியலை விட்டு போகும்னு நான் சொல்றேன். நானும் வாரேன்னு சொல்றேன், நானும் வாரேன்னு தான்டா சொல்றேன். முதல்ல செவைக்கு நமக்கு துணிமணியை மாட்டிக்கிட்டு போவோம். இன்னும் அதுக்கே நம்ம தயாராகாத போது ரெக்க முளைக்காம பறக்க நினைக்காத கீழே விழுந்துருவோம்னு சொன்னா, இப்ப கூட ஒரு அக்கா வந்து உன்னை வையன்னு நினைச்சப்பா, இன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன்னு ஒரு அக்கா சொல்லு. நல்லா வச்சுக்கோ. வேணான்னு சொல்றவனும் பல்ல தேவேந்திரன் தான், வேணும்னு சொல்றவனும் தேவேந்திரன் தான். நம்ம ரெண்டு பேரும் ஒரு சமூகம் தான். ஆனா வடக்க போனா நல்லதுன்னு நீ சொல்ற, வடக்க போனாவிட கொஞ்சம் பொறுத்து போனாவிட மழை நிக்கவும் போனாவிடாங்கிற, நீ கொற்ற மலையில போகணுங்கிற. ரெண்டும் ஒண்ணுதான், புரியுதா? எல்லாம் ஒண்ணுதான். இவ்வளவுதான் நமக்குள்ள பிரச்சனை. இத பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்பது வேறு. என் சகோதரனை சாக கொடுக்கிறதுங்கிறது வேறப்பா. அதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. நீ திமுக ஆதரவு கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கூப்பிட்டு நீங்க தான் தூண்டி விடுறீங்களாம்ல, யாரா சொன்னதுன்னு கேட்டேன். போலீஸ் தான் சொல்லுது. போலீஸ் என்ன சொல்லுது? பிணத்தை வாங்கிக் கொள்ள தயாராக இருந்த அச்சமத்து மக்கள் முருகன் ராஜா வந்த பிறகு கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றாங்க. அந்த ஆள் வந்து தூண்டி விட்டான்னு சொல்றான். எங்க எலிப்பொறியில என்னை தேங்காய்ச்சல் மாதிரி மாற்றான் போலீஸ்காரன். படுகொலைகளுக்கு நியாயம் கேட்கிற தலைவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்களாக காவல்துறை சித்தரிக்க பார்த்து, காவல்துறையினுடைய கையாளாகாத தனம் அயோக்கியத்தனம். நீ ஏன்டா தீபிகாவை விசாரிக்கல? நீ ஏன் தீபிகாவை விசாரிக்கல? நீ ஏன்டா ராமநாதன் கம்ப்ளைண்ட் வாங்கின? நீ ஏன் கரிய சேர்க்க மாட்டேங்கிற? சொல்லு. கஞ்சா வியாபாரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதா காவல்துறை? அப்பாவிகளை படுகொலை செய்த பிறகும் கஞ்சா வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது காவல்துறையினுடைய கடமையா? இதான் உங்க டியூட்டியா? நாங்க கேட்கிறோம். உள்ள பேச்சுவார்த்தைக்கு போனாங்கல்ல, அங்க போய் மாப்பிள்ள பழனிவேல் ராஜனும் இந்த அண்ணன் டிஎஸ்பியா அந்த கமிஷன் டைரக்டர் எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது மாண்புமிகு மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன கேட்டிருக்கிறார்னா, நீங்க பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறீர்கள் சொல்லியிருக்கிறார். பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனை இந்த இறந்த பாண்டீஸ்வரன். ஒருத்தர் இறந்தா பாடியை சீக்கிரம் முடிச்சா அடுத்த வேலைக்கு பிரியா கோட்ரஸ் போயிடலாம். மேல இருந்து குறைய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். நீ பிரஷர் பண்ண நாட்டு மக்கள் இதை கேள்வி ஆக்குறான். அரசாங்கத்திற்கு நெருக்கடி உருவாகிறது. எஸ்பியை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னடா பண்ற நீ? அவன் ஏன்டா போராடிட்டு இருக்கான்? அவன் பிரச்சனை இல்லடா, அவனை கேட்டு நீ முடிச்சு வைக்கலையான்னு கேட்கிறான். இவன் அன்னைக்கு நைட்டு 11 மணில இருந்து காலை 7 மணி வரைக்கும் உன் டிஎஸ்பியும் போலீஸ்காரன் மாறி மாறி கம்ப்ளைண்ட் எழுதி கிழிச்சு போட்டான் பாத்தியா? அப்ப எஸ்பி நாகமலை புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். அங்க போய் நீ உட்கார்ந்து யாரா கூப்பிட்டு நீ விசாரிச்சு அந்த பொண்ணை விசாரி, அந்த பொண்ணை விட்னஸ் ஆக்கு, ரியாலிட்டி எஃப்ஐஆர் ஆக்கு. ரியாலிட்டி எஃப்ஐஆர் ஆக்கலாம், பேக் எஃப்ஐஆர் போடாத, பேக் எஃப்ஐஆர் போடாத. இப்படி எஃப்ஐஆர் போட்டாதான் குற்றவாளி தண்டிக்கப்பட முடியும் என்று சொன்னால் அவனை நாங்களே விடுவிச்சிருந்தோம், போட்டுட்டான். பாண்டீஸ்வரனை கொலை செய்தவர்களை தேவேந்திர சமூகம் விடுவித்து விடும். நீ உன் சட்டத்தை தண்டிக்கணும், அவனை எங்களுக்கு தண்டிக்க தெரியும்.
நீ என்ன நொண்டி அடிக்கிற? நொண்டி சட்டம் இருக்குடா, குண்டி சட்டம். உன் சட்டம் இருக்கு. குற்றவாளிகளுக்கு நீ கவசம் போட்டு ஹெல்மெட் போட்டு காப்பாற்றுற. பாதிக்கப்பட்டவன நீ நாயை விட கேவலமா நடத்தி போட்டுக்கிட்டு பணத்தை வச்சு அரசியல் பண்றன்னு பேசுறியே. பிணத்தை வச்சு அரசியல் பண்றவங்க நாங்க கேவலமானவங்க. உனக்கு எப்படி? செத்து போய் இலை விழுந்துருச்சுடா, அதுக்கு நியாயம் கேட்டு உட்கார்ந்து இருக்கோம்டா. அது உங்களுக்கு உரைக்கலையாரா? உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு வலிக்குதாரா? ஒப்ப விட்டு ரோடா, ஒப்ப விட்டு ரோடாடா இது? எங்க வரி பணத்துல போட்ட ரோடு, என் காசுல கட்டுல கலெக்டர் ஆபீஸ், என் வரி பணத்துல நீ வாங்குற எஸ்பி சம்பளமா, கலெக்டர் சம்பளமா, மக்கள் வரி பணத்தில் நீ வாங்கி கொண்டு அனாவசியமா உயிரை பலி கொடுத்தவன நீ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. நக்கல் கேட்டா முருகராஜன் தூண்டி விடுறான். முருகராஜனை பத்தி நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். வல்லப்பை சமுதாயம் என்னை பத்தி தெரியும்டா. அவனுக்கு நான் யாருன்னு தெரியும்டா. நாங்க கூலி வாங்காம உழைக்கிற சமுதாயம்டா. என்ன கொச்சைப்படுத்துற? பணத்தை வாங்கிட்டு போனா நீ என்ன பண்ணிருவியா? தென் மாவட்டத்தில் 6 மாசமா கொலை நடந்துச்சு. என்ன பண்ணிட்ட போலீஸ்? என்ன பண்ணிட்ட நீ? உனக்கு எதுக்கு கோபம் வருது? நீ சொல்றத கேட்டுக்கிட்டு போறதுக்கு என்ன? எல்லாம் முட்டா போய் சமுதாயம் நினைச்சியா நீங்க? அப்படி பேசிருக்கிறான். பணத்தை வாங்கிட்டு போன, பணத்தை வாங்கிட்டு போறோம், பணத்தை வாங்கிட்டு போறோம்யா. உனக்கு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. உட்கார்ந்து இருந்தா நாங்க கலவரக்காரங்களை மாத்துவோம். நீ எங்களை பணத்தை வாங்கிட்டு போறேன், நீ பணத்தை வாங்கிட்டு போ. நான் நீ சொல்ற எதிரிய தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு எங்கிட்ட யாரா வாக்குறுதி கொடுக்குறது? ஒரு பையன் காலையில இருந்து இங்க வரல. நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் வரவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுதான் எங்க முடிவு. போலீஸோட முடிவு இதாயா. நாங்க இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட நகர்த்த மாட்டோம். இஷ்டம்னா ஈரே இல்லாட்டி போடான்னு சொல்றான். இது நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம தான் முடிவெடுக்கிறோம். எங்களுக்கு இந்த வழக்கை எப்படி இருங்கின, இந்த வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். காவல்துறை அரசு அதிகாரம் என்னவென்பது எங்களுக்கு தெரியும். நான் இந்த நிலத்திலே இந்த கலெக்டரோட எஸ்பியோட எங்களுக்கு விவகாரம் கிடையாது. நான் பேச விரும்புவது நேரடியாக அறிவாலயத்திலே பேச முடியும் என்று சொன்னாலும் நான் ஒரு வழக்கறிஞராக என் சமுதாயத்திற்கு இப்பொழுது நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். நான் கேட்பதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை, ஸ்டாலின் அவர்களை நான் கேட்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்களே, கடந்த 6 மாதமாக கொலை நடக்கிறது உங்கள் காதுகளுக்கு எட்டவில்லையா? உங்கள் பார்வைக்கு அது வரவில்லையா? உங்களுக்கு யாருமே அதை எடுத்து சொல்லவில்லையா? உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. முருகராஜன் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சியின் மீது கொலை சொல்லி மக்களை திரட்டுகிறார் என்று சொன்னால், எனக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ்காரர் பேசினார். அவர் எந்த கூட்டணியில் இருக்காரு? திமுக கூட்டணி. அண்ணன் மீதா பாண்டியன் பேசினாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை வலுவாக எதிர்க்கக்கூடியவர். இங்க வந்து என்ன பேசினாரு? சகோதரர் மெய்யப்ப நீங்க பேசினாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளை மத்திய அரசை எதிர்க்கக்கூடியவர்கள். மாநில சர்க்காரினுடைய இடதுசாரி கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி கண்டன கூட்டம் போட்டார்களே, அன்னைக்கு பாண்டிச்செல்வன் சாகல. அன்றைக்கு கூட்டம் போட்டது முருகராஜன் இல்லை, ஜனநாயக அமைப்புகள். அப்படி என்றால் நான் எப்படி அதை தூண்டி விடுறேன்? என்னத்தை தூண்டி விடுறேன்? இயல்பாகவே இங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இன்றைக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாதிக்கப்பட்டவனுக்காக நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கணும். மாமன்னன் படத்தை பார்த்துட்டு வந்து மாரி செல்வராஜ கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இளநியன் படத்தை பாக்குறீங்களா? மாரி செல்வராஜனுடைய படங்களை எல்லாம் பார்த்து நீங்க பாராட்டுறீங்க. இன்னும் மாரி செல்வராஜ் படத்திலேயே சகோதரர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சருடைய அருந்தவ புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகன் நடிக்கிறாரே. நீங்கள் எங்களுடைய பங்காளி, கூட்டாளி, சொந்தக்காரர் இல்லையா நீங்க? அதுக்கு மேல சொல்லுங்க. அழகிரி வீட்டுல எந்த புள்ள ஒண்ணு இருக்குல்ல, விக்ரம் வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. நீங்க சொந்தக்காரரு, எங்க படத்தை பாக்குறீங்க, எங்க இயக்குநரை கண்டுபிடிக்கிறீங்க, நம்மள ஒண்ணுதான்.
நமக்கிட இடையில இவன் தூண்டி விடுறான் சொல்லி விடுறவன போல கண்டுபிடி. அவன்கிட்ட தான் கோளாறு இருக்கு, அவன் தான் கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன். சரியா தப்பா? யார் எங்கேயுமே கொலைக்கு காரணம் இல்ல. சும்மா வந்தா கொண்டுட்டான், சும்மா வந்தா கொண்டுட்டான், சும்மா வந்துதான் கொண்டுட்டானா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதுதான் தமிழக முதலமைச்சருக்கு நான் கேட்க விரும்புகிற கேள்வி. இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? யார் இந்த தொடர் படுகொலைகளை கட்டமைக்கிறார்கள்? எதற்காக கட்டமைக்கிறார்கள்? கட்டமைக்கிறவருடைய நோக்கம் என்ன? பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் ஆத்திரம் கொண்டு கோபம் கொண்டு எதிர் தாக்குதலில் ஈடுபட வேண்டும் என்று யாரோ எதிர்பார்க்கிறார். அந்த களவாணி யார்? அந்த கருப்பாடு யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களே. அதுதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. யாரோ ஒருவர் ஒரு கூட்டம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காரணமே இல்லாமல் கொலை செய்வதற்கான காரணம் என்ன? இதான் பெரிய கேள்வி. அப்பதான் நாங்க சொல்றோம், தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சாதி கலவரங்களுக்கு பின்புலத்தை கண்டறிவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி உளவுப்படையை அமைக்க வேண்டும். ஒரு தனி இன்டெலிஜென்சி செக்ஷனை போடு. தமிழ்நாடு முழுதும் ஊடுருவி யார் இந்த கலவரத்தை உருவாக்குகிறார்கள், சாதி படுகொலையை தூண்டுகிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், என்ன நோக்கம் என்பதை கண்டறிந்து எத்தனை என்கவுண்டர் பண்றீங்க? அமலாக்கத்துறை அதிகாரியவே உள்ள போய் ரைடு பண்ணி தூக்கி அடைக்கிறீங்கல்ல. உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கிற தலைவரை எதை எப்படி சரி பண்ணணும், முள்ளாத எடுக்க தெரியல. அப்ப சாதி கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்தில் தேவேந்திர குல மக்களை குறிவைத்து தாக்குவதை கண்டறிந்து ஓட விட்டு சுட முடியாது போலீஸ். முடியலன்னா அண்ணன் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, ஒரு 6 மாசத்துக்கு தென் தமிழ்நாட்டுடைய காவல்துறையை கண்காணிக்கிற பொறுப்பை என்கிட்ட விடுங்க. நான் சாதி கலவரத்தை அடக்கி காட்டுறேன். விரட்டி சுட்டுருவான். முதல்ல ஒண்ணு செய்யுங்க தலைவரே, அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றவன் எந்த சாதிக்காரனா இருந்தாலும், சாதி கட்சி அரசியலை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிற இயக்கங்களை தடை செய்யுங்கள். அவன் தான் இதுக்கு போற கூலிப்படை அரசியல்வாதி இயக்கங்களை கண்டறிந்து தடை செய். அந்த இயக்கங்களை நடத்த விடாத. அவருடைய தலைவர்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போடு, குண்டாசுல போடு. மீறிட்டு எவனாவது கொலை பண்ணிட்டானா கைது பண்ணி போற வழியில போலீஸ எந்த என்கவுண்டர்லயும் கையில தானே கிழிச்சுக்கிறான் போலீஸ். எங்களுக்காக ஒரு தடவை கிழிக்க மாட்டேன்ப்பா போலீஸ். லேசா கிழிச்சு ஒரு கட்டு போட்டு ஒருத்தனை சுடுறான். சாதி கலவரம் நின்று போய் இருக்கு விட்டுவிட்டு முருகராஜன் தூண்டி விடுறான், முதலமைச்சர் சொல்றாங்க. அப்ப எங்க வீட்டுல எவ்வளவு இருந்தா நான் ஒப்பாரி கூட வைக்க கூடாதா? நாங்க சூத்தை வாய பொத்திக்கிறோமா போலீஸ்காரன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ வம்பா சீரழிஞ்சு போயிடாதீங்க. தேவேந்திரனை தொட்டவன் கெட்டதாத்தான் சரித்திரம் இருக்கு. தேவேந்திரன் தொட்டக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த சாதி வேற மாதிரி கொலை பிடிக்க மாட்டான், அரசியலுக்கு வர மாட்டான், கோஷம் போட மாட்டான், கூட்டத்துக்கு வர மாட்டான். போனா நீயும் நானும் போவான். ஆனா ஒரு கல் எடுத்து மேல போட்ட இந்த சிங்க படரிய ஒளிப்பிருச்சு. ஒரே அறதான் ஒருத்தர் இருக்க மாட்டான். பொண்ணு கூட இந்த சாதி மோசமான சாதி, பள்ளப்பய சாதி. அதை முதல் குடிப்பிடிச்சு காட்டவானாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சாதி எல்லா சாதியாலும் அடக்கப்பட்டதுன்னா இந்த சாதி தான். வடக்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கும் வன்னியர்களுக்கும் விவகாரம் இருக்கு. மேற்கே இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கும் பொங்கலாள கவுண்டர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தெற்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் கல்லர்களோட மோதுறான், மரவரோட மோதுறான், பிள்ளமாரோட மோதுறான், நாடாரோட மோதுறான், கோணாரோட எல்லா ஜாதியோட அமுக்கு என்ன காரணம்? அப்பனா கேட்கிற எல்லா ஜாதியும் உங்களை பழக்கினா அப்ப நீங்க ரொம்ப கெட்டவங்களான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டான். ரொம்ப நல்லவனை தாண்டா கலவரத்தை தூண்டி விட்டான்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தன். நல்லவனை தாண்டா இந்த நாடு வாழ விடாது. போடு, என் ஜாதிக்காரனை போய் பாரு. என் ஜாதியில பழக்க வச்சுக்கிற மாட்டான். நல்லா கவனிச்சு பாரு. என் மகையில இருந்து எல்லா பேரும் அடுத்த சாதிக்காரன் தான் வீட்டுல கூட்டு வந்து சோறு கூடவே அவனுக்கு மாடா உழைப்பான். இவன் மற்றவனிடம் சாதி பார்க்காமல் பழகக்கூடிய நல்ல பண்புக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். ஆனால் இவர்களைத்தான் குறிவைத்து தாக்குகிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆண்ட பரம்பரை மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது.
இவரை ஒன்றிணைந்து விட்டால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அரசியல் அதிகாரத்தை இவர்கள் பறித்துக் கொள்வார்கள் என்று எண்ணித்தான் இந்த சமூகத்தை எல்லோரும் திட்டமிட்டு கசைக்கு பிழிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தம். இந்த நேரத்திலே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த நீதிக்கான போராட்ட களத்தில் இருந்து உங்கள் அன்பு சகோதரன் முருகராஜன் சொல்வது ஒன்றுதான். நம்ம கிட்ட எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு இல்லப்பா. என்னடா இல்ல சொல்லுங்க, சொல்லிவிட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்சுக்குவோம். இந்த சமூகத்திற்கு எல்லாம் இருக்கிறது, ஒன்றே ஒன்று மட்டும் இல்ல. என்ன சொல்லுவாப்பா? வள்ளுவர் சொன்னதை திருப்பி சொல்றேன். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். போய் குரல் எடுத்துப்பாரு. அறிவுடைமைங்கிற அதிகாரத்தை எடுத்துப்பாரு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அண்ணன் உடையாருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு தெரியுமா? அக்னி நட்சத்திர படத்துல பிரபுவா கார்த்திக்கும் போற போக்குல நெஞ்சில அடிச்சு போவாங்க, பாத்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் யாரப்பா? அந்த படத்துல அண்ணன் தம்பி. இங்க என் நெஞ்சில மோதுறது நம்ம புலிப்படை பாஸ்கர் தான். அப்படி இடி பார்த்தோம். போகும்போது வரும்போது தேவேந்திர இடிப்பான், 100 இடி இடிப்பான். நமக்குள்ளதான் போட்டி. ஒன்னு நான் வளர விட மாட்டேன், என்ன நீ வளர விடக்கூடாது. உன் கட்சியும் ஜெயிக்க கூடாது, என் கட்சியும் ஜெயிக்க கூடாது. நாம போய் அடுத்த கட்சியில உறுப்பினர் அட்டை வாங்கிக்குவோம். நம்ம எனக்கு அவுட் பாஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. எப்பவோ என்ன ஆகப்பெரிய விசுவாசி நான் தான். எனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்து வெளியிட்டாங்க. பிக் பாஸ் அடுத்த மாதிரி அனுப்பிட்டாங்க. தம்பி வைப்பு அந்த ஷோல சேர்ந்திருக்கிறாரு. 8வது நாளே வெளியேற்ற போறாங்க. பார்த்து கடைசி வரைக்கும் விளையாடு. அதிகாரத்துக்கு வந்தா பாராட்டுவோம். நான் சொல்வது வேடிக்கைக்காக இல்ல. நம்ம சமூகத்தில் ராணுவ கட்டமைப்பை கொண்ட இயக்கங்கள் இருக்கு. இந்த வந்தா நான் மணிக்கணக்கில் பேசுறேன். ஒரு தம்பி வந்தாரு. எப்ப பார்த்து இருந்துக்க வேற மாதிரி அவதான் அவன் பேச்சு. அவன் 2 வரியில முடிச்சுட்டான். எப்ப பார்த்து இருந்துக்கப்பா, இல்லாட்டி வேற மாதிரி ஆகி போடும். ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டான் விஷயத்த. அது ஒரு அரசியல். அந்த வாக்குனர் குழு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பிரிகட்சிகள் இருக்காங்க. எங்களை மாதிரி ஜனநாயக அரசியல் பேசக்கூடியவர்களும் இருக்கிறோம். ஆனா ரெண்டு டிராக்ல போட்டு நான் திருப்பி சொல்றேன். ராணுவ படைகளை அரசியல் பாதுகாக்க வேண்டும், அரசியலை ராணுவ படைகள் பாதுகாக்க வேண்டும். சரியாடா தம்பி? நான் சொல்ல சரியா? இந்த இடத்துக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்ம தான். இந்த எஸ்பியும் கலெக்டரும் நம்ம கிட்ட பிணத்தை வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துற வாயை திறந்த வாயை கிழிச்சிருப்போம். நமக்கு வேண்டிய எஸ்பியா இருந்திருப்பான். உண்மையை எஃப்ஐஆர் போட்டிருப்பான். குற்றவாளியை சுற்றுப்பான். புரியுதாப்பா? அப்ப எங்க தவறு இருக்கு? எல்லாம் இருந்தும் அறிவுடையார் என்ன இல்லைனாலும் இல்ல, அறிவிலார் எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்ல, அரசியல் அதிகாரம் இல்லை என்பதற்கான தவறு நம்மிடம் இருக்கு. ஆக நான் என்ன கேட்கிறேன்னா, காலப்போக்குல என்ன தெரியுமா, ஒண்ணு இன்னைக்கு 1000-ஆ மாறிடுச்சு. என்னைக்கு 1000 ஒண்ணா மாறுதோ, புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒன்று 1000-ஆக மாறிடுச்சு. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசியல் கட்சிகளை லிஸ்ட் எடுத்தா வாக்காளர் பட்டியல் மாதிரி பெரிய பட்டியலே தயாரிக்கலாம். A to Z. எதுக்கப்பா இத்தனை கட்சி வேணா? எல்லா கட்சியிலையும் நான் உறுப்பினர் வாங்கிக்கிறேன். எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எல்லா கட்சியிலும் வாங்கிக்கிறேன். என்ன வேணா நான் இருக்கேன். ஏன் நான் இதை ஏன்டா அரசியல் பேசுறேன்னு நினைக்காத. அரசியல் இல்லாத சமூகம் அழிந்து போகும். அரசியல் இல்லை என்று சொன்னால் இந்த அவலம்பிகளும், அரசியல் இருந்தால் அதிகாரம் பெற முடியும். அதிகாரத்தை பெற்றால் நம் மக்களை நிம்மதியாகவும் வளமையோடும் செழுமையோடும் பிரத்தியாரை போல் உயர்ந்த நிலையிலும் நாம் வாழ முடியும், நம் சமூகத்தை வாழ வைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இங்கே நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன? கோரிக்கைக்கு வர்றேன். இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, நாங்கள் எந்த அரசிற்கும் தனிப்பட்ட முறையிலே விரோதிகள் அல்ல. நல்லவர்களை ஆதரிக்கவே நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அதே நேரத்திலே எங்கள் உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தலும் ஆபத்தும் வருகிற பொழுது எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமையை நாங்கள் கிஞ்சிற்றும் தவற மாட்டோம். ஆகவே நான் இந்த நேரத்திலே கேட்பது ஒன்றுதான், இந்த வழக்கிலே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுங்க. இந்த போலீஸ் தவறு செய்திருக்கிறது, நாகமலை புதுக்கோட்டை போலீஸ் தவறு செய்திருக்கிறது. தீபிகாவை விசாரிக்க வேண்டும், சாட்சியை விசாரிக்க வேண்டும். விசாரணையை தீபிகாவிடமிருந்து தொடங்க வேண்டும். கரியும் அவனது குழுவும் 2 மாதமாக தேவேந்திர குல வேளாளர் தெருவுக்குள்ளே நுழைந்து சுத்தியலால் தாக்கியும் அறிவாளால் கழுத்தை அறுத்தும் சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அவர்கள் கொலை செய்ய வந்தது பாண்டீஸ்வரனை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் பாண்டீஸ்வரனை கொலை செய்ய வரவில்லை. அவர்கள் குறி இலக்கு என்பது வேறு. அவர்கள் தேடி வந்த ஆள் அங்கே இல்லை என்பதாலே போகிற வழியிலே ஒரு அப்பாவியை கொலை செய்து விட்டு போய்விட்டார் என்று சொன்னால், அவர்கள் இலக்கை அடையும் வரை அவர்கள் அதை செய்ய துடிப்பார்களே, இன்னொரு கொலையை அவர்கள் செய்வார்களே. அப்படி என்று சொன்னால், இந்த திட்டத்திற்கு மூளையாக இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரி ஹரியை, இந்த கொலையை தூண்டிவிட்ட ஹரியை கைது செய்து இந்த வழக்கிலே சிறை வைக்க வேண்டுமா? வேண்டாம். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஹரியை ஏன் இந்த கொலையை தூண்டிவிட்டான்? அவனுக்கு என்ன தேவை? அவனுடைய உள்நோக்கம் என்ன? அவன் ஏன் தொடர்ந்து இந்த மக்களை தொந்தரவு செய்தான் என்ற உண்மையை கண்டறிவதற்கு அவனை விசாரிக்க வேண்டும், இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காவல்துறை விசாரிக்க முடியாது. சிபிசிஐ தான் விசாரிக்க முடியும் என்பதாலே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்வோம். இரண்டாவது விஷயம், தென் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய தொடர் சாதிய அடக்குமுறை, சாதிய படுகொலைகளை, குறிப்பாக தேவேந்திர குல மக்கள் மீது நடத்தப்படுகிற இந்த சாதிய வன்கொடுமை தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி அதன் மூளையாக செயல்படக்கூடிய சதி கும்பலை, சதி திட்டத்தை கண்டறிந்து அவர்களை தண்டிப்பதற்கென்று நீங்கள் காவல்துறையில ஒரு தனி உளவு பிரிவை கட்டமைத்து உத்தரவிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை இந்த போராட்ட களத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா இன்னொரு கோரிக்கை, போதைப் பொருளை தடுப்பதற்கு நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்கு, அதே மாதிரி மதுவிலக்கு பிரிவு இருக்கு, ப்ரொவிஷன் விங் இருக்கு, அதே போல எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங் இருக்கு, பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்கு தனி பிரிவு இருக்கிறது போல லஞ்ச ஒழிப்புத்துறை தனியா இருக்கு. இருக்கா இல்லையா சொல்லுங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை தனியாக இருக்கிறது. அதை போன்று முடிக்கல, லஞ்ச ஒழிப்புத்துறை தனியாக இருப்பதை போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சாதிய வன்கொடுமை தாக்குதல்களை, பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தப்படுகிற சாதிய வன்கொடுமை தாக்குதல்களை வழக்கு பதிவு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அந்த வழக்குகளை நடத்துவதற்கும் என்று ஒரு தனி பிரிவை நடத்துவதற்கு என்று ஒரு தனி பிரிவை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப புரிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாண்டீஸ்வரன் கொலை பண்ணிட்டான், நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம்? அந்த நாகமலை புதுக்கோட்டையில இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு, அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்க இருக்கிற ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் எஃப்ஐஆர் போடுவான், விசாரிப்பான். ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா? எஸ்சி எஸ்டி வன்கொடுமை குற்றங்கள், பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல்களை அந்தந்த வட்டார துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. உயர்நீதிமன்றம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யார விசாரிக்கணும்? அதை விசாரிக்க கூடிய அளவிற்கு குற்ற வழக்கை நடத்தக்கூடியவனுக்கு எவனுக்கு அறிவு இருக்கோ அப்படி ஒரு காவல்துறை அதிகாரியை போட்டு அந்த வழக்கை செய்ய நடத்துன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் எங்கே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை நடந்தாலும் அங்க தனியா ஒரு விங்காம, அதுக்கு தனியா ஒரு ஏடிஎஸ்பி போடு, அவன் தான் எஃப்ஐஆர் போடணும், அவன் தான் விசாரிக்கணும்,
அவன் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி தரும். எதுக்கு? இப்ப பாண்டீஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டான். நாகமலை புதுக்கோட்டைக்கு போறோம். அங்கதான் டிஎஸ்பி இருக்கான், சமையலூர் டிஎஸ்பி. அவன் ஏன் தப்பு செய்யறான்? அந்த லோக்கல் கஞ்சா வியாபாரி கைக்கு அவனுக்கு நெருக்கது இருக்கா? இது என்ன? அந்த மாதிரி வட்டார அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரி அந்தந்த லோக்கல் சாதி ஆதிக்கவாதிகளோடு அவன் ஏற்கனவே பல விதத்துல டச் வச்சிருப்பான். அவன் அதுக்கு கட்டுப்பட்டுருவான். அவனால நேர்மையா நியாயமா இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. இது எதற்கும் சாராம ஒரு தனி விங்கிருந்தா அவனுக்கு லோக்கலோட தொடர்பு இருக்காது. அந்த வழக்குக்கு மட்டும்தான் வருவான். குற்றவாளியை கைது செய்வதற்கும் கூடுதல் ஏற்றுவதற்கும் வாய்ப்பு அதிகம். தவறு நடக்கக்கூடியது, அப்பயும் தவறு நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்லல. ஆனா மினிமம் சான்ஸ் இருக்கும். தவறு நடப்பதற்கு மினிமம் சான்ஸ் இருக்கும். ஆகவே இனிமேல் தமிழ்நாட்டிலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே ஒரு தனி விசாரணை பிரிவை தமிழக அரசு கான்ஸ்டிடியூட் பண்ணணும். நல்ல வார்த்தை கேட்டுக்க. This government, Tamil Nadu government should constitute a separate investigation agency for every district to interrogate and investigate scheduled caste atrocities problems, not a local police officer. எந்த local police officer இதை விசாரிக்க கூடாது. Because the local police officer have the nexus with the local political parties, local big shot, local community leader, local robbery and theft and கஞ்சா செல்லர்ஸ். கஞ்சா வியாபாரிகள் வந்து எல்லா யோக்கிய பெயர்களையும் லோக்கல் போலீஸ்காரனுக்கு மாமூல் இருக்கு. அவன் எங்களை ஒழுங்கா கையாள மாட்டான். அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்களை கை விட்டுறான். எனவே நீங்கள் தனிப்படை ஒன்றை விசாரணை கமிஷனர் தனிப்படை ஒன்றை மாவட்டம் தோறும் அமைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் சிறப்பு சட்டத்தை சட்டப்பேரவையிலே கொண்டு வரணும். இது சாதாரண விஷயம் இல்லை. சட்டப்பேரவையில கொண்டு வாங்க. சிறப்பு புலனாய்வு அமைப்பை அமைத்திடுங்கள். தென் மாவட்ட கலவரங்களை ஆய்வு செய்யுங்கள். பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் வழங்குங்கள். சிபிசிஐடி விசாரணை கொடுங்க. ஏற்கனவே ஆடிஓ எல்லாரும் வந்து வீடு கொடுத்துறோம், வாசல் கொடுத்துறோம், நிலம் கொடுத்துறோம், பென்ஷன் கொடுத்துறோம், சம்பளம் கொடுத்துறோம், காசு கொடுத்துறோம், எல்லாம் கொடுத்துறோம் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆடிஓ டிஆர்ஓ வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் கூட சொன்னா இனிமேல் இதெல்லாம் கொடுக்கிற வேலையை மேஜிஸ்ட்ரேட் விட்டுங்க. மேஜிஸ்ட்ரேட்டை விட்டு ஒவ்வொருத்தரும் செத்து போனே நாங்க ரோட்டுக்கு வர்றோம். ஐயா காசு கொடு, ஐயா பணம் கொடு, ஐயா வேலை கொடு, ஐயா நிலம் கொடு, ஒவ்வொரு அளவுக்கும் போராட்டமா. எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன் அதிலே கொடுத்துடுறா. மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் வாரண்ட்ல கையெழுத்து போடும் போது, அக்யூஸ்ட் கைது பண்ண கையெழுத்து போடும் போது, this police officer and revenue officer should sanction necessary and appropriate fund and relief immediately according to the law. Mandate relief should issued in a magistrate கையெழுத்து போட்டுறான். அவன் கொடுத்துட்டு போறான். ஏன் இதை போய் ரெவன்யூ கொடுக்குற? இந்த விசாரணையை இந்த லோக்கல் போலீஸ் கொடுக்குற? இதுதான் இன்னைக்கு தலைவலி. இது நான் சொல்றேன், நாட்டோட நலன் கருதி, இந்த நாட்டோட நலன் கருதி, இந்த மக்களோட பொது அமைதி கருதி நான் சொல்றேன். கேட்பதும் கேட்காததும் அவங்க இஷ்டம், விட்டு விடுகிறேன். ஆனால் ஒன்று, பாண்டீஸ்வரனோட இது நிக்கணும். பாண்டீஸ்வரனோட நிக்கணும். நிக்க தவறுனா இந்த மக்களை ரோட்டுக்கு கூட்டு வர தெரிஞ்ச எங்களுக்கு இன்னும் பலபடி மேல கொண்டு போய் இந்த புரட்சியை இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக எங்களுக்கு முன்னெடுக்க தெரியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மாண்புமிகு தமிழக அமைச்சர்கள் செவி சாய்க்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். குற்றத்திற்கு மூளையாக செயல்பட்ட கஞ்சா வியாபாரி கரியை விசாரிக்க வேண்டும். அதே போல் தங்கை பேர் என்ன சொன்னேன், தீபிகாவை ஐவிட்னஸ் ஆக சேர்த்து இந்த வழக்கை உயிரூட்ட வேண்டும் என்று கேட்டு மீண்டும் எனது கண்டனத்தை பதிவு செய்து அடுத்தபடியாக நாம் என்ன செய்யலாம் என்கிற முடிவை இங்க போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அமர்ந்து பேசி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். அது வரைக்கும் நீங்க இப்படி பட்டினியா இருக்காதீங்க. ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க. நாங்க திருப்பி உங்கள்கிட்ட வரோம். நன்றி, வணக்கம்.
கையை கொடுத்துட்டு வந்துருவோம்.